ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி எப்படியோ ஹரிதா கிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நந்தினி எல்லா உண்மையுமே மொத்த குடும்பத்தினையுமே சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே சுந்தரவள்ளி, சூர்யா எல்லாருமே ஒரு ஹாலில் எல்லாருமே கூடிட்டாங்க. ஹரிதா எல்லாருமே வாங்க இந்த கொடுமையை கேளுங்க. இந்த நந்தினி என்னன்னா ரஞ்சித்தோட ரூமுக்குள்ளே போயிட்டு எதையோ விசித்திரமாக தேடிக்கிட்டு இருந்தா. இவ அழுக்கு துணி எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லவும் அந்த இடத்துல ரஞ்சித்தும் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு ரஞ்சித் யோசிக்கிறாங்க, ஐயையோ எல்லாரும் இவன் மேலே ப்ரெஷர் போட இவ நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுக்கிட்டு ரஞ்சித் அந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறான்னா, சரி எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் போயிட்டு இங்கே பாருங்கள் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே சுந்தரவள்ளி இல்லை ரஞ்சித், இதை நான் எப்படி என் வாயால் சொல்கிறது, ஹரிதா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி சொல்லிடுறாங்க. உடனே ஹரிதா அண்ணா இவ என்ன பண்ணா தெரியுமா, இவ இந்த வீட்டில் உன்னோட ரூமில் போயிட்டு நீ இல்லாத நேரம், இந்த வீட்டில் யாருமே இல்லாத நேரம் ஒரு ரூமில் போய் எதையோ போய் களை வாங்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோடனே சூர்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஹரிதா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், திரும்ப அவளை திருடின்னு சொல்லாத, அவள் ரீசன் இல்லாமல் அந்த ரூமுக்குள்ளே போயிருக்க மாட்டா. என்ன நந்தினி, என்ன இதெல்லாம் சொல்லு, நாங்கள் எப்படி எல்லாரும் கேட்குறாங்களே எதுக்காக போனேன், நீ குற்றவாளி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஏன் நந்தினி பயப்படுற, என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பயமா, சொல்லு நந்தினி அப்படி சொல்லிட்டு சூர்யா கேட்குறாங்க. உடனே ரஞ்சித் இல்லை சூர்யா, நீ ஏன் போட்டுட்டு சிஸ்டரை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்க, சரி வீடு சிஸ்டர் தான் சொல்கிறாங்களா அழுக்கு துணி தான் எடுக்க வந்தேன்னு, அதான் உண்மையாக இருந்திருக்கும், நீ எதுவும் யோசிக்காது சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சூர்யா கிட்ட சொல்லுங்க. உடனே சூர்யா, ஏய் நீ ரொம்ப நல்லவே மாதிரி நடிக்காத, என்ன நந்தினி ஒரு ரூம்குள்ளே போயிருக்கான்னா ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது, அதனால தான் நந்தினி போயிருப்பா, அப்படி இல்லைன்னா நந்தினி போயிருக்க வாய்ப்பே இல்லை, சொல்லு நந்தினி, இந்த ரஞ்சித்தோட ரூம்குள்ளே நீ எதுக்காக போன, இந்த ரஞ்சித் ஏதாச்சும் திருட்டுத்தனமாக பண்ணுறானா, அதை நீ கண்டுபிடிக்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நந்தினி அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. உடனே ரஞ்சித் சிஸ்டர் நீங்கள் எதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க சிஸ்டர், யாரை பேசுகிறதையும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சிஸ்டர், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போங்க சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நந்தினி விடலை, நான் சொல்லியே தீருவேன் இந்த உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த இடத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்மளால் ஒத்தால் போராட முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, பேசாமல் எல்லாருக்கிட்டையுமே இந்த உண்மையை சொல்லிடலாம், நம்புகிறவங்க நம்புகிறாங்க, நம்பாதவங்க நம்பாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட நந்தினி போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. செம்மையாக கத்துனோடனே எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு, சூர்யாவுக்கே பெரிய ஷாக்கு, நந்தினியா இப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினி, என்னடா போதும், நீ நடித்ததெல்லாம் போதும், ஆமாடா நான் ரூமுக்குள்ளே போனேன், நான் எதுக்காக போனேன்னா உன் லேப்டாப்பை எடுக்க தான் போனேன் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித்துக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சு. என்ன இந்த நந்தினி இப்படி உண்மையை சொல்லிட்டாலும், இவ சொல்ல மாட்டான்னு நினச்சோம், இவளை கொல்றதுக்காக நம்ம வேற லட்சக்கணக்கில் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம், இவன் என்னன்னா இப்போவே நம்மளை மாட்டிட்டுறா போல அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் சரி சிஸ்டர் எதுக்காக என் லேப்டாப் எடுக்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே நந்தினி, ஏன் நான் எதுக்கு உன் லேப்டாப் எடுக்க வந்தேன்னு உனக்கு தெரியாதா, அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா, இந்த வீட்டில் இருக்கவங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னா உன்னை பற்றின ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் சூர்யா, என்ன நந்தினி பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பேசிகிட்டு இருக்க இந்த ரஞ்சித் கிட்ட, இந்த ரஞ்சித் பற்றி அப்போ உனக்கு எதுவும் எவிடன்ஸ் இருக்கா, டவுட் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் சூர்யா சார், இவன் தான் சார் ஹேமாவை கொலை பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னோடனே சுந்தரவள்ளி ஏய் நிறுத்திட்டு என்னடி வாய்க்கு பேசிட்டு இருக்க, ரஞ்சித் பற்றி எங்களுக்கு தெரியாதா, உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் ரஞ்சித் மேலேயே நீ பழியை தூக்கி போடுவ, இப்படி தானே போன வாட்டியும் பழியை தூக்கி போட்டு என் கையில் அறை வாங்கிட்டு போனேன், இப்போயும் இப்படி ரஞ்சித் மேலே நீ பழியை தூக்கி போடுவ அப்படின்னு கேட்டோடனே, தயவு செஞ்சு பேசாமல் இருங்கம்மா, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் மரியாதை இல்லாமல் பேசினதில்ல, நான் இப்போ பேசவே ஆகணும், என்னை தயவு செஞ்சு எல்லாரும் பேச விடுங்க அப்படி சொல்லிட்டு நந்தினி சுந்தரவள்ளி மேலேயும் கோவப்படுறாங்க. நந்தினியோட மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னாச்சுன்னா
நந்தினி வந்து சுந்தரவழி இப்படி சொல்லிடுறாங்க. உடனே சுந்தரவழி கூட அமைதியாயிடுறாங்க. என்னடா இவ இப்படி பேசுகிறா, எப்பயுமே வந்து பூனைக்குட்டி மாதிரி வந்து அமைதியாகவே இருப்பா, இப்போ என்னன்னா இப்படி நம்மளே எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. உடனே நந்தினி வந்து இப்படி சொல்லிட்டு, ஆமாம் சூர்யா சார், நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்க, இந்த ரஞ்சித்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த நானே வந்து பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் மாட்டினதுக்கப்புறமா எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் சொல்கிறது எதுவுமே பொய் இல்லை சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் சூர்யா வந்து, சரி நந்தினி என்ன எவிடன்ஸ் இருக்குது, இந்த எவிடன்ஸை காட்டு நந்தினி, அப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்புவாங்க, மித்தபடி எவிடன்ஸ் எதுவும் இல்லாமலாம் இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நந்தினி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்பில் ரஞ்சித் வந்து பேசிகிட்டு இருந்தாலையா, ஸோ அதை வந்து அந்த வீடியோ வந்து நந்தினி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு உடனே, சார் நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்கல்ல இந்த அயோக்கிய பண்ண ஜுவல்லரி ஷாப்பில் வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு இவன் பொய் இவன் சொன்னான்னு நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல சார், ஆனால் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப் வீடியோ வந்து காட்டுறாங்க. எல்லாருமே வந்து செம ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ரஞ்சித், எங்களுக்கு முன்னாடியே ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரஞ்சித்கிட்ட கேட்குறாங்க. ரஞ்சித், ஆமாம், நான் வந்து ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு எடுக்கிறதுக்காக தான் அந்த ஜுவல்லரி ஷாப் போனேன் அப்படின்னு சொல்லவும், சூர்யா வந்து, சரி அப்போ நல்ல விஷயத்துக்கு தானே போயிருக்கா, அப்புறம் இதுக்காக நீ என்கிட்ட மறைச்ச ரஞ்சித் சொல்லு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இல்லை சூர்யா, நான் போனது வேற, நீ என்னை பார்த்தேன்னு சொன்ன நாள் வேற, அதனால தான் நான் போனேன், நீ என்னை பார்க்கல அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவேன். ரஞ்சித், போதும், உன்னோட சாயத்தெல்லாம் நந்தினி ஒன்று ஒன்றா வெளுத்துட்ருக்கா, நீ மாட்ட தான் போகிற, தயவு செஞ்சு நீ மழுப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் வந்து நந்தினி வந்து அதுக்கப்புறம் அந்த கேமரா காரை வந்து எடுத்துகிட்டு வரா. நான் எதுக்காக லேப்டாப் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படி தானே, என்கிட்ட ரஞ்சித்தோட கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வரா. காரை எடுத்துகிட்டு வரும்போது தான், இந்த காரை எதுக்கு நீ எடுத்து வச்சுருக்க, ஹரிதா உடனே, பாருங்க ஆண்டி, இப்போ ஆல்ரெடி ரஞ்சித்தோட காரை திருடி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோடனே, நான் ஒன்றும் திருடலை, நான் எவிடன்ஸ்க்காக தான் வந்து நான் எடுத்து வச்சேன், இந்த காரே தான் என் ரூமுக்குள்ளே வந்து என்னை நோட்டம் இட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இந்த காரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இந்த காரில் கேமரா இருக்குது, இந்த கேமரா வச்சுருக்க காரை எதுக்காக ரஞ்சித் வந்து வச்சு விளாண்டுட்ருக்காங்க, இந்த காரோட லேப்டாப்பை வந்து கனெக்ட் பண்ணாதான் லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார் கடைக்காரனை வந்து சொன்னாங்க. கார் கடையை வந்து நான் செக் பண்ணும்போது அந்த அண்ணா வந்து இப்படி சொன்னாங்க. அப்போ எதுக்காக இருக்கும், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து சூர்யா வந்து, கொடு நந்தினி அந்த லேப்டாப் தானே, ரஞ்சித் உன் லேப்டாப் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொன்னோடனே, ரஞ்சித் வந்து, ஏன் லேப்டாப்பை எதுக்கு எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, என்னோட லேப்டாப் என்னோட பர்சனல் அப்படின்னு சொன்னோடனே, சுந்தரவழியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஞ்சித் இவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணணும், அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது ஆண்டி, என் லேப்டாப்பில் நிறைய பர்சனல் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் யாருக்கும் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சூர்யா வந்து ரஞ்சித்தை அரைஞ்சிடுறாங்க. அப்படி இருந்தும் ரஞ்சித் வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு நிற்கிறாங்க. ரஞ்சித்தோட அப்பாவே, நீ என்னடா எடுத்துகிட்டு வரலன்னா என்ன, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா தான் லேப்டாப்பை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் காரோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ரஞ்சித் பண்ண எல்லா தப்புமே வந்து அந்த லேப்டாப்பில் வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் குடும்பமே வந்து பெரிய ஷாக்கு, இவ்வளோ நாள் நம்ம நந்தினி சொல்கிறத கேட்காம வந்தோமே, இப்போ தான் வந்து எல்லா உண்மையும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.